இட்ஸ் ஆல் ஃபைன். இந்த இயர்லேருந்து நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது, டிப்ரெஷன் ஆகக்கூடாது. முக்கியமாக கண்ணாபின்னு காசு செலவு பண்ணவே கூடாது. ஒழுங்காக இருக்கிறோம், காசு சேர்க்குறோம், நல்லபடியாக வாழ்கிறோம், நல்லதே நடக்கும். ஹாப்பி நியூ இயர். புது வருஷம் புது சோப். செம்ம சீன் இது இன்னைக்கு. டேய், வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுறா, உனக்கு பிடிச்சதுதான் சமைச்சிட்டு இருக்கேன். ஓஹோ, இன்னைக்கு பிரியாணியா? கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான். புது வருஷம் மாப்பிள்ளைய துடைக்கவே இல்லையே, தொடச்சிட்டு போவோம். இப்பதான்டா புது மாப்பிள்ளை மாதிரி இருக்க. சரி, புது வருஷம், கோவப்படக்கூடாது, கிளம்புவோம். அரே பாய். டேய் கார்த்தி, என்னடா ஆளே பார்க்க முடியல ஊருக்குள்ள? அதுவாப்பா, நம்ம எம்எல்ஏ இருக்காருல்ல, அவருக்கு ஒரு இட பிரச்சனை, அது ஒரே பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அதான் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியதாயிடுச்சு. ஓ, எம்எல்ஏவா? பரவாயில்லையே, பெரிய ஆள்லாம் கையில் வச்சிருக்க போல. அதில் ஜட்ஜி வேற நாம இருந்தால் தீர்ப்பு சொல்லணும்னு ஒரே அடம். ஏன்டா, அவரோட பெண்ணை எதுவும் நீ எடுத்துட்டு வந்துட்டியான்னு? அது இல்லைப்பா, ஜட்ஜி நமக்கு வேண்டியப்பட்டாங்க. ஆமாப்பா, அப்படி இருந்தால் தான் ஊருக்குள்ள 4 பேர் மதிப்பாங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு உனக்கே ஒரு பிரச்சனைனா சொல்ல, டான்னு வந்து நிற்பேன். எப்படியா டான்னு? ஆமாம், எங்கே போகிற? நியூ இயரில் அதான் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். தம்பி டோக்கன். டோக்கனா? எவ்வளோ? 20 ரூபா. 20 ரூபாயா? எப்பொழுதும் 10 ரூபா தானே வாங்குவீங்க? இன்னைக்கு நியூ இயர்ல அதான் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 20 ரூபா. நல்லா இருக்குடா உங்க ஊழல். இப்படி தம்பி, செருப்புக்கு டோக்கன் பா. செருப்பு டோக்கன் எவ்வளோ? 20 ரூபா. 20 ரூபாயா? யோ, வண்டிக்கு 20 ரூபா வாங்கினீங்க, ஒரு நியாயம் இருக்கு. செருப்புக்கு எதுக்கியா 20 ரூபா? 2 செருப்பு இருக்குல்ல, அதனாலதான் 20 ரூபா. கோயில் வாசல் உட்காந்து வழிபறியா பண்றீங்க? புடி. ஓம் சர்வஸ்யாப்தி சர்வஸ்ஜித்தி சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜயதி. சுந்தரேஸ்வராய நமः. உத்தர நீராஞ்சன தீபம் தரிசயாமி. கை நீட்டுங்கோ. சாமி, நீங்களே பட்டை போட்டு விட்டுருங்க. போன மாசம் ஒரு பொண்ணு பெரிய பட்டையா போட்டாலேப்பா. ஏன் சாமி? ஊருக்குள்ள அப்படி ரொம்ப பேசிக்கிறா. போங்க சாமி. நியூ இயர் ஐயர்லாம் நம்மளை கலாய்க்கிறாரு. ஐயோ, வண்டி பஞ்சரா? ஐயோ, நியூ இயர் அதுவும் ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குதே. இந்த வண்டியை தள்ளிட்டு போலான்னு பார்த்தா இது போன வீட்டு இருக்குமே. இப்போ என்ன பண்றது? ஒன்றும் இல்லை, நாளைக்கு உனக்கே ஒரு பிரச்சனைனா சொல்ல, டான்னு வந்து நிற்பேன். நண்பன் இருக்கான்டா, ஒரு ஃபோன் பண்ணா போதும், டான்னு வருவான். டான்னு. Calling is either switched off or not reachable at the moment. Please சுவிட்ச் ஆஃபா?
இப்போ என்ன பண்ணுறது? பேசாம வண்டி எங்கேயே போட்டு பஸ்ஸில் போக வேண்டியதான். நியூ இயர் அதுவுமா நடக்க விட்டானுங்களே. ஆட்டோ, பேசாம ஆட்டோவில் போயிடுவோமா? வேணாம், 20 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல 200 ரூபாம்மா. நம்ம அப்படியே கண்டுக்காம போயிடுவோம். ஸ்டாப். யாரா நீ ஆட்டோ வச்சுக்கிட்டு நடந்து போகிறோன்ட்டு லிஃப்ட் கேட்குற? தம்பி எங்கப்பா போற? நான் எங்கே வேணா போவேன், நீ யாரா கேட்குறதுக்கு? எங்கள் வீட்டிலே கேட்க மாட்டாங்க. தம்பி ஆட்டோவான்னு கேட்டேன்ப்பா. ஆட்டோ வான நீ போய் தனியாக ஆட்டுறா, என்னையே ஏன் கூப்பிடுற? நான் என்ன வானவில? தம்பி ஆட்டோ வேணுமான்னு கேட்டேன்ப்பா. சோறு போடுற ஆட்டோவை என்கிட்ட கொடுத்துட்டு சோத்துக்கு என்ன நியூ இயர் ஆச்சுன்னு பார்க்குறேன். அறாவா. தம்பி ஆட்டோ ஏத்தவான்னு கேட்டேன்ப்பா. ஓ, ஆட்டோவை என் மேலே ஏற்றுறதுக்கு என்கிட்டே பர்மிஷன் இருக்கிறியா? எந்த ஏரியாடா நீனா? தெரியாம கேட்டேன்ப்பா, போப்பா. அந்த பயம் இருக்கட்டும். நியூ இயர் தான் வந்திருக்கான் பாரு, சாவிக்கிறாக்கி. எப்படியோ இந்த ஆட்டோக்காரனை சமாளிச்சாச்சு கோவப்படுற மாதிரி. மாஸ்டர் ஒரு டீ. டேய் நீயா? நீ தானே அந்த ஆட்டோக்காரன்? ஆட்டோக்காரன் நான் தான், டீ மாஸ்டர் நான் தான். நம்ம கிட்ட எப்பயுமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. ஒரு டீ ஒன்று. கிரீன் டீயா லெமன் டீயா? நார்மல் டீ தான். நாட்டு சர்க்கரையா சாதா சர்க்கரையா? நார்மல் சர்க்கரையே போடுறா. கப்பில் வேணுமா கிளாஸில் வேணுமா? ஓ, நியூ இயர் அதுவும் ஏன்டா போட்டு என்னைய பாடா படுத்துற? அதான் ஆல்ரெடி சொன்னேனே தம்பி, நம்ம கிட்ட எப்பயுமே ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. எப்பா டேய், கிளாஸ்லயே போடுறா அம்மா. ஸ்டவ்வில் போடவா விறகடுப்பில் போடவா? அந்த விறகு எங்க இருக்குன்னு சொல்ல, நான் வந்து போடுறேன். கோவப்படாது. நியூ இயர் அதுமா நானே போட்டுறேன். இந்தா முடிச்சிட்டு கிளம்பு. ஆமா, எவ்வளோ ஆச்சு? 15 ரூபா ஆச்சுப்பா. கேஷா கொடுக்கவா இல்லை ஜிபே பண்ணிடுவா? கேஷே கொடுங்கப்பா. 100 ரூபாயா கொடுக்கவா இல்லை சில்லறையா கொடுக்கவா? சில்லறையாவே கொடுப்பா. 3-5 ரூபாயா கொடுக்கவா இல்லை 15 ரூபாயா கொடுக்கவா? நான் தெரியாம பேசுறேண்ணா, மன்னிச்சிருண்ணா. நீ காசே கொடுக்க, நான் கிளம்புறேன் முதல்ல. அந்த பயம் இருக்கும். யாருக்கிட்ட 1 ரூபாயா கடன் நடத்த முடியாதுடி. ஏய் மாப்பிள்ள, எம்எல்ஏக்கே ஒரு லேண்ட் பிரச்சனை, அதை நாம தான் சால்வ் பண்ணி வச்சோம். இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கேனே. உனக்கு எதுனா ஒண்ணுனா சொல்லு, உடனே வந்து நிப்பேன் டான்னு. எப்படி தான்னு? ஐயோ மச்சான், ஒரு டீ சிக்ஸிரா இருடா கூப்பிடுறேன். டேய், ஊரு ஃபுல்லா இதே டயலாக சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கியா நீ? இல்ல மாப்பிள்ள, எங்க டீ கடை இருந்தியா? இல்ல, முடிவெட்ட வந்தேன். சரி கோச்சிக்காத. பின்ன என்னடா, நாளை பின்ன எதுவும் பிரச்சனைனா கால் பண்ணுன்னு சொன்னேன், கால் பண்ண எடுக்கவே இல்லை. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நாளை பின்ன அப்ப கால் பண்ணாதான் எடுப்பேன். இன்னைக்கே நீ கால் பண்ற. சரி விட. டீ குடிச்சா இல்லையா? நான் குடிச்சிட்டேன், நீ குடிக்கல? ஆஹா, நான் குடிக்கல. ஏன்? நான் லெமன் டீ கேட்டேன், லெமன் டீ இல்லைன்ட்டாங்க. சாரு லெமன் டீ தான் குடிப்பீங்களோ? ஆமாப்பா, உன்னைய மாதிரி 30 வயசு 40 வயசுல சாவ போறோம் தான் டீயா குடிப்பான். என்னைய மாதிரி 100 வயசு வரையும் தெம்பா வாழ்றவன் தான் லெமன் டீ குடிப்பான். வண்டி எடுறா, என்னை வீட்டில் விடுறா. நியூ இயர் அன்னைக்கு இதெல்லாம் கேட்கணும், எனக்கு தலையல். அப்பா, முழுசா வீடு வந்து சேரத்துக்குள்ள படாபாடு பட வேண்டியதா இருக்கே. டேய் பொறுக்கி, நியூ இயர் அதுமா எங்கே பொறுக்க போன? அட ஏமா நீ வேற உயிர் எடுக்கிற? காலையிலேருந்து நான் படுற பாடு இருக்கே. ஆமா, இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சோம்? கோவப்படக்கூடாது, டிப்ரெஷன் ஆகக்கூடாது. ஐயோ, நம்ம முகத்துல தான் முடிச்சிருக்கோமா? அதான் இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. சரி அம்மா, ஏதோ நியூ இயருக்கு ஸ்பெஷலாக பண்ணுற நீ அந்த பிரியாணி எடுத்துட்டு வா, நிம்மதியாக சாப்பிடுவோம். என்னது பிரியாணியா? உனக்கு பிடிக்குமேனு உப்புமாவும் பாவக்காய் குழம்பும் பண்ணி வச்சிருக்கேன், வேமா வந்து சாப்பிடு. எது? உப்புமாவும் பாவக்காய் குழம்புமா?